ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிறுவாபுரி முருகன் திருக்கோயிலோட ஸ்தல வரலாறையும், அப்புறம் இங்கே கோயிலுக்கு உண்டான சிறப்பு மற்றும் பரிகாரங்கள், இங்கே போனால் என்னென்ன நடக்கும்ன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுபடி முதல்ல நான் இதோட வரலாறு சொல்லிட்டு வரேன். நீங்கள் இந்த கோவில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியருடன் கிளம்பி தம்முடைய இடத்திற்கு செல்லத் துவங்கினார். முருகப்பெருமானிற்கு எப்பொழுதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும். அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் இராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்த சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவ குசவுடன் தங்கியிருந்தாள். அந்த நேரத்தில் பாலகுமாரனாக இந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடனும் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்த இடமே இந்த சிறுவாபுரி ஆகும். ஸோ இந்த சிறுவாபுரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானை கல்யாணம் செஞ்சுட்டு வந்து இருந்த இடமும், சீதாதேவி அந்த இரண்டு குழந்தைகளே வனவாசமாக இருந்த இடமும் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் தான். ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகளானவள். அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டவள். ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளியை புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்திற்கு வந்திருந்தார். அதுபோலவேதான் சிவபெருமானும் திருமணமான பின் தம் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தமது மகள் மற்றும் மருமகனை பார்ப்பதற்கு அங்கு வந்திருந்தார். அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டு இருக்கையில் விஷ்ணு கூறினாராம், இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும். அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்துதான். அதாவது விஷ்ணுவானவர் எனது மகளின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து வைத்து இருந்த எனது மகன்களான லவகுசவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது. அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவகுச யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளான வள்ளியை மணந்து கொண்ட முருகப்பெருமான் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பி சென்று கொண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களை வேண்டுகோளை நிறைவேற்றி அவர்களை ரட்சித்து வருமாறு கூறினார். அவருக்கு பல சக்திகள் தம்மிடம் இருந்ததால் தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானும் தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டிருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார். அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணமாக ஆயிற்று என்பது மட்டுமே அல்ல, அந்த அன்றைய வனப்பகுதியே விஷ்ணு மற்றும் சிவனுக்கு ஆலயங்கள் ஏற்பட காரணமாக ஆயிற்று. இது ஒரு சிலர் கூறிய கிராமிய கதைகளாக கூறியதாக கூறப்படுகிறது. சிறுவர்களாக லவகுசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதாலும் பால வயது குமரனின் தீர செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் பிளஸ் வாய் பிளஸ் புரி சிறுவாய்ப்புரி ஆதலால் அனைவரும் வாயை பிளக்கும் வண்ணம் திறமிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்ப்புரி என்ற பெயரில் அமைந்துள்ளது. ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி ஆகிவிட்டதாம். சிறுவாபுரி கிராமத்தில் 3 ஆலயங்கள் இருந்தும் லவகுசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும் இங்கு அமைந்துள்ள முருகப் பெருமானின் ஆலயமே பெருமை பெற்ற ஆலயமாக கருதப்படுகிறது.
இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர். லவகுசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டுள்ளனர். வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். நல்ல தங்குமிடம் அமையும். அதாவது வீடு வாங்குதல் தொடர்பான விஷயங்கள் வந்து கைகூடும். நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும். இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலமாகும். இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள். அவள் முருக பக்தை. எப்பொழுதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள். ஆதலால் ஒரு நாள் அவர் மீது ஆத்திரம் அடைந்து அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எறிந்தாள். அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள். அவளது கணவரின் செயலை வருத்தமடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளிக்க வெட்டப்பட்ட அவளது கை அப்படியே உடலுடன் இணைந்து வெட்டப்பட்ட சுவடே இல்லாமல் இது உண்மையிலே நடந்த கதை என்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட முறையில் 6 வாரங்கள் இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்னவென்றால், இங்குள்ள அனைத்து சிலைகளுமே மூலவரை தவிர பச்சை நிற கல்லினால் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள சந்நிதிகள் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், ஆதி விநாயகர், நாகர், பைரவர், முனீஸ்வரர், அருணகிரிநாதர், உற்சவ மூர்த்தியான திருமண கோலத்தில் உள்ள வள்ளி முருகன், 4 கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேசவர் போன்றவர்களுக்கு உள்ளன. இங்கு கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது. இது விசேஷமான காட்சியாகும். ஸோ இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. ஸோ கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பஸ்கள் உள்ளன. தனி வாகனங்களிலும் செல்லலாம். சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 செவ்வாய்க்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு வந்து வழிபட்டா நினைத்தது கைகூடும் வந்து பலர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சிறுவாபுரி முருகனை வந்து வழிபட்டு இந்த முருகனோட அருள் பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.